எங்கள் பங்கு உலகமோடு எங்கள் வாழ்க்கை மகிழ்வானது. இறையன்னை அரவணைப்பில் இறை வாழ்க்கை நிறைவானது. எங்கள் பங்கு உலகமோடு அருள் தந்தை விக்டர் வந்தார். இறை செய்தி எடுத்து வந்தார். புது வாழ்வை எடுத்தேம்பி இயேசுவோடு எம்மை இணைத்தார். எங்கள் பங்கு உலகமோடு எங்கள் வாழ்க்கை மகிழ்வானது. இறையன்னை அரவணைப்பில் இறை வாழ்க்கை நிறைவானது. எங்கள் பங்கு உலகமோடு கோவிலிலும் பேரை தொழுதோம். பள்ளி அமைத்து கல்வி பெற்றோம். உறவிழந்து வீழ்ந்தவர்க்கு வாழ்வளித்து எழுந்து நின்றோம். எங்கள் பங்கு உலகமோடு எங்கள் வாழ்க்கை மகிழ்வானது. இறையன்னை அரவணைப்பில் இறை வாழ்க்கை நிறைவானது. எங்கள் பங்கு உலகமோடு இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீரும் அருளும் உரித்தாகுக. இன்று குமரி மண்ணுக்கு ஒரு முக்கியமான நாள். அதாவது முழகம்போடு தூய மரியன்னை ஆலயத்துக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்கி பசிலிக்காவாக திருத்தந்தையால் அறிவிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. முழகம்போடு தூய மரியன்னை பசிலிக்காவின் 2வது ஆண்டு துவங்கும் இந்த இனிய நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை குளித்துறை மறைமாவட்டம் மகிழ்ந்து கொண்டாட முழகமோடு பங்கு முக்கிய காரணமாக இருப்பதை எண்ணி பெருமைப்படுகின்றேன். கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது நமது முன்னோர் மொழி. இந்த ஊரில் அமைந்த கோவில் வரலாற்றில் இடம் பிடித்து உலகளாவிய சிறப்பை அடைய இறைவன் திருவுளம் கொண்டதால் உள்ளபடியே என் உள்ளமானது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த ஊருக்கென்று ஒரு பழம்பெரும் பாரம்பரியம் இருக்கின்றது. மறைபரப்பு தளமாக ஆரம்பமான இப்பணித்தலம் மிகப்பெரிய நிலப்பரப்பை உள்ளடக்கிய சுற்றிலும் உள்ள பல பகுதிகளுக்கு மறைபரப்பு பணியின் மையமாக விளங்கி இருக்கிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று நம்முடைய முன்னோர் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். முழகமோடு தூய மரியன்னை ஆலயத்தில் தொழுவதும் சாலவும் நன்று என்று இன்று அகில உலக திருச்சபையே இந்த ஆலயத்தை உற்று நோக்குகின்றது. திரு அவையின் தலைமை பீடம் ஒரு ஆலயத்தை பசிலிக்காவாக உயர்த்த சில முக்கியமான அடிப்படைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அதாவது ஒரு இறை சமூகத்தின் விசுவாச பாரம்பரியம், வரலாற்று சிறப்புகள், ஆலயத்தில் கட்டுமான கலைநயம், நடைபெறும் புதுமைகள், ஆலயத்துக்குள் அடக்கம் செய்யப்படும் புனிதர்கள் மற்றும் சிறப்பு மாந்தர்கள், நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள்
மற்றும் மக்களின் ஈடுபாட்டுடன் கூடிய பங்கேற்பு போன்று பல்வேறு காரணிகள் தான் ஒரு பசலிக்காவை தீர்மானிக்க காரணமாக இருக்கின்றன. உலகமோடு இறை மக்களின் 161வது ஆண்டு கால கத்தோலிக்க விசுவாச வரலாறு தென்னிந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட கார்மல் சபை அருட்பணியாளர் விக்டர் அவர்களின் கல்லறை கலைநயத்துடன் கட்டி எழுப்பப்பட்டு காண்பவரை கவரும் விதமாக இறை பக்தியை தூண்டக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்கின்றது. அழகிய ஆலயம் விசுவாசத்தின் அடையாளமாக சொல்லப்படும் புதுமைகள், பக்தர்கள் வந்தமர்ந்து இறை அனுபவம் பெற்று செல்ல இங்கு நடைபெறும் வழிபாடுகள், பக்தி முயற்சிகள், தல அவையின் முழுமையான ஈடுபாடு, அயராத உழைப்பு, பங்கு சமூகம் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் கல்வி பணிகள், அன்பு சேவைகள், அத்தோடு ICM சருட்சகோதரிகள் ஆதரவற்றோருக்கான அறப்பணிகள் என்ற மேலான காரியங்கள் தான் இந்த ஆலயத்தை ஒரு பசிலிக்காவாக உயர்த்தி இருக்கின்றது. இந்த தூய மரியன்னை பசிலிக்காவானது இறை அனுபவம் பெறுவதற்கு ஒரு அருமையான இடமாக இருக்கின்றது. இந்த புனித இடத்தில் விசுவாசிகளும் பக்தர்களும் 8 திசைகளிலும் இருந்து வந்து இறை அனுபவம் பெற வாழ்த்துகின்றேன். திருப்பாடல் 84:10 சொல்லுவது போல, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது என்று கூறுகின்ற திருப்பாடலுக்கு ஏற்ப இந்த ஆலயமானது இறை அனுபவத்தை இறை சமூகமாக இருக்கின்ற முழகமோடு சமூகம் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலிருந்து வருகின்றவர்களும் மற்ற பகுதிகளிலிருந்து வருகின்றவர்களும் ஏன் உலகத்தினுடைய மற்ற இடங்களிலிருந்து வருகின்ற அனைவருமே நிறைவான ஆசிரியையும் அருளையும் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று நான் ஆசீர்வதிப்பதோடு இந்த திருத்தலமானது பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைவதோடு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அவருடைய நிறைவான ஆசிரியையும் அருளையும் வழங்க வேண்டும் என்று உங்களுக்காக இன்றைய நாளிலே ஜெபிப்பதோடு இறைவனுடைய ஆசீர் உங்களோடு தங்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுகின்றேன். நன்றி. மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இறை இயேசுவில் பிரியமான இறை மக்களே, தூய மரியன்னையின் அன்பு பக்தர்களே, குழந்தைகளே, முழகுமோடு தூய மரியன்னை ஆலயம்
பெசிலிக்காவாக திருத்தந்தை அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஆண்டை மகிழ்வோடு கொண்டாடும் இந்நாளில் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்தவும் இறைவனை அன்னை மரியாள் வழியாக போற்றி புகழவும் கூடியுள்ளோம். உங்கள் அனைவரையும் அன்புடன் முழகுமூடு புனித மரியன்னை பசிலிக்கா சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். இறையருளால் நாம் பெற்ற இவ்வருட்கொடையை விசுவாச வாழ்வில் தொடர்ந்து வெளிப்படுத்தி இந்த பசிலிக்கா வழியாக அகில உலக மக்களும் நலமும் வளமும் பெற அனைவருக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அன்னை மரியாள் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் நம்முடைய திருத்தந்தை முழகுமூடு தூய மரியன்னை ஆலயத்தை பசிலிக்காவாக உயர்த்திய நாள். நாம் அத்தனை பேரும் இறைவனுக்கு இதயபூர்வமாக நன்றி கூறுவோம். மரியாள் இறைவனுடைய தாயாக இருக்கின்றார், நம்முடைய தாயாக இருக்கின்றார், திருச்சபையினுடைய தாயாக இருக்கின்றார். எனவே நம்மை எப்பொழுதுமே அன்போடு அரவணைத்து பாதுகாத்து வருகின்றார் அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலுக்காக எத்தனை பேர் திருத்தலங்களுக்கு செல்கின்றார்கள், சிறப்பாக நம்முடைய பசிலிக்காவிலே வந்து ஜெபிக்கின்றார்கள். அன்னையினுடைய பரிந்து பேசுதலால் நாம் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். எத்தனை பேர் புனித மரியன்னை பசிலிக்காவிலே வந்து நலம் பெற்றிருக்கின்றார்கள், அமைதி பெற்றிருக்கின்றார்கள், உடல் நலம் பெற்றிருக்கின்றார்கள். எனவே அத்தனை நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் நம்மையும் நம்முடைய மக்களையும் அரவணைத்து பாதுகாக்க மன்றாடுவோம். மிக முக்கியமாக இந்த இக்கட்டான சூழலிலே பெருந்தொற்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் நினைவு கூறுவோம். இந்த பெருந்தொற்றுக்கு எதிராக நாம் நடத்துகின்ற இந்த போரிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அன்னை மரியாள் எப்பொழுதுமே தீமையை வெல்லக்கூடியவர், அலகையை வெல்லக்கூடியவர். எனவே இந்த கொரோனா என்னும் அலகையிலிருந்து, தீமையிலிருந்து நம்மையெல்லாம் விடுவிக்க இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். நாம் இத்திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, தூய மரியன்னையின் பசிலிக்கா மீது உமது அருளை பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருள் உதவியை தந்து உமது அருள்வாக்கு, அருள் அடையாளங்கள் இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆகா எழுதிய நூலிலிருந்து வாசகம். 2வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள். 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வழியாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடம் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடம் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும், இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல், இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறதல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடிரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடிரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவியை நிலை கொண்டிருக்கின்றது. அஞ்சாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவன் யார்?
புனித பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தைகளாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவராய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கல்லாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டியெழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புடையதுள்ளதாக விளங்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 28 38 வரை. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார்.
அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உமது உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான குழந்தைகளே, கண்மணிகளே, 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி முளகுமூடு தூய மரியன்னை ஆலயம் திருத்தந்தையால் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்ட மகிமையின் மகிழ்ச்சியின் நாளை ஆண்டுதோறும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற பசிலிக்காவின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு இன்றைய நாளில் நாம் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை எளிய முறையில் காணொளி வழியாக நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான விழா குமரி மண்ணுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நீண்டகால கிறிஸ்தவ விசுவாச வாழ்வுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அங்கீகாரம். தாயாம் திருச்சபை அகில உலகமெங்கும் முளகுமூடு பசிலிக்காவை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த பயணத்தில் நம்மோடு இணைந்து பயணித்த முன்னாள் ஆயர் மேதகு ஜெரோம்தாஸ் அவர்கள், அவளோடு இணைந்து பணியாற்றிய அருள் தந்தை ஜேசுரத்தினம், தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் நம்முடைய அருமையான கோரிக்கையை ஏற்பளித்து அதற்காக சிறப்பாக பணியாற்றிய நமது தற்போதைய பொறுப்பு ஆயர் ஆண்டனி பாப்புசாமி அவர்கள் அனைவரும் நம்மால் மகிழ்ச்சியோடு நினைவில் கொள்ள வேண்டப்பட வேண்டியவர்கள். பிரியமானவர்களே, கோவில் என்பதற்கான தமிழ் இலக்கணத்தை பார்க்கின்ற போது அருமையான சில விளக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஐ வழி வவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும் என்ற தமிழ் இலக்கணத்தை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், கோவில் என்பது இறைவனையும் அரசனையும் குறிக்கிறது. வில் என்கிற போது அரசனோடு இணைந்து செல்கிறது. அரசன் தாங்கியிருக்கிற வில். அதே வேளையில் இறைவனோடு இணைக்கின்ற போது இறைவன் வாழும் இல்லம் என்ற பொருள்படுகிறது. அதே போன்று ஆலயம் என்ற வார்த்தைக்குள்ளால் என்பது ஆன்மாவாகவும், லயம் என்பது லயித்து போதல், இல்லை என்றால் கடவுளின் திருவடியே சரணம் என்று சொல்லி தன் ஆன்மாவை ஒப்படைக்கக்கூடிய அருமையான இடம் என்பதை ஆலயம் என்ற வார்த்தை நமக்கு தருகிறது. விவிலியத்தில் திருப்பாடல் 84 அற்புதமான வரிகளை நமக்கு தருகிறது. படைகளின் ஆண்டவரே,
உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக எவ்விதமாக தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்திருக்கிறது. உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். 10வது வசனம். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அருமையாக படம் பிடித்து தருகின்றார். பிரியமானவர்களே, கோவில் என்ற இந்த கொள்கைக்கு, இந்த இடத்திற்கு இத்தனை விளக்கங்களை நாம் பெறுகின்ற போது ஆன்மீக வாழ்வின் உறைவிடம் எதுவாக இருக்க முடியும் என்ற கேள்வி நம்மில் பலருக்கு அவ்வப்போது எழலாம். இதனுடைய முன்னோட்டமாக நாம் பார்த்தோம் என்றால் மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 12 முதல் உள்ள பகுதியில் நீங்கள் வாசித்தீர்களா? இயேசு எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைந்த வரலாறு. அவர் சொல்லுகின்றார், இதை கள்வர் குகையாக மாற்றி விடாதீர்கள். என் இல்லம் இறைவன் வாழும் இல்லம். எனவே இங்கு முழுமையான சமத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பெறக்கூடிய இடமாக இருத்தல் வேண்டும் சொல்லிக்கொண்டு, இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் இதை கட்டுவேன் என்று சொல்லி தன்னுடைய உடலை ஆலயமாக இயேசு வர்ணிக்கின்றார். தன்னுடைய உடல் என்ற கோவிலுக்குள் கடவுள் வாழும் இல்லமாக அங்கீகரித்து அறிவிக்கின்றார். எனவேதான் பவுலடியார் தன்னுடைய திருமுகத்தில், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வரை உள்ள பகுதியில் மிக அருமையான தகவலை நமக்கு தருகின்றார். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்குரிய உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, கடவுள் வாழும் இல்லமாக மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடவுள் தன்னை கோவிலாக உருவகப்படுத்துகின்றார். இந்த கொரோனா நாட்களில் சாத்தான் கடவுளிடம் சென்று ஒரு கேள்வியை நக்கலாக கேட்டதாம். கடவுளே, நீர் பெரிய வல்லமை படைத்தவர், ஆற்றல் மிக்கவர், நீர் தங்கியிருக்க கோயில்களை எல்லாம் நான் மூடிவிட்டேன் அல்லவா என்று பெருமையோடு நக்கல் அடித்தது. கடவுள் அமைதியாக சிரித்து கொண்டு சொன்னார், உனக்கு ஒன்று தெரியவில்லை, என் மக்கள் எல்லாம் இப்போது தங்கள் வீடுகளை நான் வாழும் கோவிலாக மாற்றிவிட்டார்களே, அது உனக்கு தெரியாதா என்று கேட்டவுடன் சாத்தான் வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிட்டது. பிரியமானவர்களே, வாழ்வை காப்பதற்குரிய கடவுள் நம்மோடு வாழ்கின்றார். நாம் இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளால் வாழ்கின்றார். எப்போது நாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, மனநிறைவோடு வாழ்கின்றோம் அங்கெல்லாம் அவர் வாழ்கின்றார் என்பதுதான் கடவுள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வாழ்வின் தத்துவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை ஆலயத்தை சமத்துவத்தின் தளமாகவும் பங்கேற்பின் தளமாகவும் இணைந்து வந்து சமூக வாழ்வுக்காக சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான அடையாளமாக நம்மை மாற்றுகிறது. இங்கு வழங்கப்படக்கூடிய நற்கருணை எல்லோருக்கும் சமமாக வழங்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் யாரும் எங்கு வந்து உட்கார முடியும், இறை வார்த்தையை யாரும் வந்து வாசிக்க முடியும். இவ்வாறு கடவுளுடைய பிள்ளைகள் அனைவரும் சமம் என்ற நிலையை உறுதிப்படுத்துவதற்கு கடவுள் இந்த ஆலயங்களை தருகின்றார். இந்த அத்தகைய உள் உணர்வை நாம் நிறைவாக பெற்று கடவுள் நம்முடைய 161 ஆண்டுகளின் விசுவாச வாழ்வை, நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய
முன்னாள் பங்கு தந்தையர்களை, அருட்சகோதரிகளை, அருட்சகோதரர்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை இன்று உயர்த்தி இருக்கின்றார். அன்று அவருடைய உழைப்பு இன்று நமக்கு பெருமை. அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும் தாழ்ச்சிதரை உள்ளத்தோடு. இது கடவுள் தந்த ஒரு அருள் கொடை, ஒரு பிச்சை. எனவே இதை பெருமை பாராட்டுவதற்கு இல்லை, மாறாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற போது தாழ்ச்சியோடு நாம் நம்மை மகிமைப்படுத்துவோம். தாழ்ச்சியோடு நம்முடைய பெருமைகளை நினைத்து இறைவனுக்கு மேன்மேலும் நன்றி சொல்வோம். அத்தகைய நன்றியை கடவுள் இன்று நம்மை காணிக்கையாக்க அழைக்கின்றார். தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசிரை ஆலயங்களுக்குள்ளால் காண்போம். நம் இல்லமென்ற ஆலயத்திற்குள்ளாலும் நற்கருணைநாதர் வாழக்கூடிய நம்முடைய உடலுக்குள்ளாலும் நாம் இறைவனுடைய உடனிருப்பை காண்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வந்தேன் எந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்பு சகோதரரே, நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த அன்பின் பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு மிக்க ஆண்டவரே, திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்றுபடும் உம்மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்வுகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகமெங்கும் அதன் இறுதி எல்கை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களில் நீடிக்க செய்து வருகின்றே.
ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியடையோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பொறுப்பாயர் ஆண்டனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதனுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய அன்பு தாய் மரியாவை நமக்கும் தாயாக அளித்த ஆண்டவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இப்பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் இப்புனித பசிலிக்காவில் உம்மை இடைவிடாது வழிபடவும் திருமுன் புனிதர் அனைவருடனும் உம்மை மாட்சிப்படுத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மரியன்னையின் அருமையான அன்பு பக்தர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் முழகுமூடு தூய மரியன்னை பசிலிக்கா இறைவனுடைய நிறைய ஆசிரியை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நம் சமூகத்திற்கும் நிறைவாக பெற்றுத்தரும் திருத்தலமாக திகழ்கின்றது. அன்னையை நாடி வருவோருக்கு அருள் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் இறைவனிடமிருந்து அபரிவிதமாக பெற்றுத்தரும் இந்த தாயை நாம் போற்றுவோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நெறியை நாமும் கடைபிடிப்போம். இந்த பசிலிக்காவிற்கு வருகை தந்து தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் அனைத்து மக்களுக்கும் கடவுள் எண்ணற்ற அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் வாருங்கள், இறை ஆசீர் பெறுங்கள்.